விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. பொது உலகமைத்திட பொது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அமைதிக்காகவும் இயேசு மனவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shane Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவரின் மழைப்பொழிவானது மத்தேயு அதிகாரம் 5 இறைவசனங்கள் 5 7 அதிகாரம் வரை அவருடைய மழைப்பொழிவானது இருக்கின்றது. அந்த மழைப்பொழிவோடு இறுதி கட்டத்தை தான் இன்றைய நாளில் நாம் நற்செய்தியாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு விடுக்கும் அழைப்பு, விண்ணுலகில் நுழைய நமக்கு கிடைக்கும் திறவுகோல் என்ன? நாம் விண்ணுலகில் எவ்வாறு நம்மளுடைய திறவுகோலை கொண்டு நாம் விண்ணுலகில் நுழைய வேண்டும் என்று அவர் ஒரு அழைப்பு விடுக்கின்றார். அதாவது 2 விதமான ஓமைகள் வழியாக பாறையில் கட்டப்பட்ட வீடும் அதே போன்று மணலில் கட்டப்பட்ட வீடு என்று 2 விதமான நம்மளுடைய விசுவாச அடிப்படையில் நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம், செயலற்ற விசுவாசமாக இருந்து செத்த விசுவாசிகளாக வாழ்கின்றோமா, அல்லது செயல் ஆற்றலோடு ஆண்டவரின் புகழ்மிக்க ஆண்டவரின்
அரசை இந்த மண்ணில் அமைக்க நாம் தேவையான ஆற்றல் பெற்ற விசுவாசிகளாக வாழ்கின்றோமா என்ற சிந்தனையை நம் உள்ளத்தில் திணிக்க, நம் உள்ளத்தில் ஏறெடுத்து பார்க்க ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த சிந்தனையை மேலிட்டவர்களாக இத்திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மகர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்தில் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாந்தனின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீதனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்போது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்ட வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் அலுவலர்கள் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் நாளில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவன் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான்.
மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்பக் கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கீனையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர் திறன் உடல் ஆற்றல் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கீனுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தானியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 79. முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தி ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாக அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றி அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெண் சினம் நெருப்பாக எரியுமோ? எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. உம் பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே, எங்களை விடுவியும் ஆண்டவரே, எங்களை விடுவியும் ஆண்டவரே.
நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 21 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்களை பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிகளுக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீரை வாழ்வை நோக்கிய திருப்பயணம், பாருலகில் செல்லுவோம். நீலை வாழ்வு தரும் வார்த்தையினால் நன்மைகளை நாம் செய்வோம். நீலை வாழ்வை நோக்கிய திருப்பயணம், பாருலகில் செல்லுவோம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திரு அவையில் 3 விதமான திரு அவை திருச்சபையை நாம் சொல்கின்றோம். ஒன்று நிலை வாழ்வு திருச்சபை, புனிதர்களுடைய வானதூதர்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து இருக்கும் அந்த நிலையில் உள்ளவர்களை நிலை வாழ்வு கிறிஸ்தவர்கள் நிலை வாழ்வு திருச்சபை என்று சொல்கின்றோம். இரண்டாவது துன்புறும் திரு அவை, உத்திரிக்க ஸ்தலத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக துன்புறுகின்ற ஆத்துமாக்கள் அவர்களை துன்புறும் திறவை என்று சொல்கின்றோம். மூன்றாவது பயணம் செய்யும் திறவை, பயணம் செய்யும் திருச்சபை, பயணம் செய்யும் கிறிஸ்தவர்கள். பயணம் செய்யும் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்வை ஆண்டவரை நோக்கி நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்கின்றோம். அந்த பயணம் செய்தால் மட்டும் போதாது, அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வதற்கு நமக்கு ஒரு திறவுகோல் வேண்டும்.
அந்த விண்ணரசுக்குள் நாம் நுழைய நமக்கு ஒரு திறவுகோல் வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கின்றார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுபவர் எவரும் விண்ணரசில் நுழைவதில்லை, மாறாக என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுகிறவரே விண்ணரசில் நுழைவார்கள். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் 13 பவுலடியார் இவ்வாறு சொல்கின்றார். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் என்னிடம் இருந்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் முழங்கும் வெண்கலம் போல் நான் ஆகின்றேன் என்று என்னுடைய குரல் அவ்வாறு மாறி போகின்றது என்று அவர் அவ்வாறு சொல்கின்றார். நம்மளுடைய வாழ்வில் ஆண்டவருடைய இறை சித்தம் நம்மளுடைய வாழ்வில் செயலாற்ற பெறவில்லை என்றால் நம்முடைய வாழ்வும் அவ்வாறு பயனற்றதாக போய்விடுகின்றது. ஒரு அரசனுக்கு 3 குழந்தைகள், 3 பேரும் நல்ல வாலிபர்களாக வளர்ந்த பிறகு அரசனுக்கு வயதாகிவிட்டது. தனக்கு பின்னால் இந்த அரசை யார் வழிநடத்தி செல்வார் என்று அறிவதற்காக 3 மகனிடமும் அவர் ஒரு கேள்வியை வைக்கின்றார். நான் இறந்த பிறகு என்னுடைய புகழை நீங்கள் எவ்வாறு பரப்புவீர்கள்? யார் அழகாக அதை பரப்புவேன் என்று அழகான முறையில் என்னிடம் எடுத்து உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய அரசை ஆளும் தகுதி உடையவன் என்று என்னுடைய உரிமையை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றார். முதல் மகன் வருகின்றான். தந்தையே, நீர் இறந்து விட்டீர் என்றால் ஊரின் மத்தியில், நாட்டின் மத்தியில் உமக்கு ஒரு பெரிய ஒரு வெண்கல சிலை, தங்கத்தினாலும் வெண்கலத்தினால் ஆன ஒரு மிகப்பெரிய சிலையை செய்து, என் தந்தை இவ்வாறு நன்மைகள் செய்தார், இவ்வாறு பிறருக்கு உதவி செய்தார், அதை நான் பிறருக்கு அதன் மூலமாக வெளிப்படுத்துவேன் என்று சொன்னான். தந்தை அவரையும் அனுப்பிவிட்டார். இரண்டாவது மகன் சென்று, தந்தையே, உமது புகழை பற்றி நான் நூலும் உமது புகழை பற்றி நிறைய மக்களிடமும் நான் எடுத்து உரைப்பேன், உமது புகழை எடுத்து உரைக்கும் புலவர்களை நிறைய பேரை நான் உருவாக்குவேன், அதன் மூலமாக உம்மை பற்றி உள்ள செய்தி மற்றவர்களிடம் எப்பொழுதும் பரவி கொண்டிருக்கும், உம்மை நான் புகழ்ந்தேத்துவேன் என்று அவ்வாறு அவன் சொல்கின்றான். அரசன் அவனையும் அனுப்பிவிடுகின்றான். மூன்றாவது மகன் வருகின்றான். தந்தையே, நீர் எங்களுக்கு நல்ல படிப்பினைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர், நல்ல வாழ்வு எவ்வாறு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர், அந்த வாழ்வை என்னுடைய வாழ்வாக நான் மாற்றுவேன், உம்மை என்னில் நான் பிரதிபலிப்பேன், நான் நீயாக மாறி உம்முடைய நல் செயல்களை மக்களுக்கு நான் தொடர்ந்து செய்வேன், அதன் மூலமாக அருமையான ஒரு மகனை பெற்ற அந்த தந்தை இவ்வளவுக்கு நன்மை செய்தார், அதே போன்று நானும் செய்கின்றேன் என்று உம்மை நான் கடைசி வரை மக்கள் மறக்க மாட்டார்கள், உம்மை புகழ்ந்தேத்துவார்கள் என்று அவன் சொல்கின்றான். அரசன் அவரை தேர்ந்து கொள்கின்றார். அன்புக்குரிய அன்பு மக்களே, நம்மளுடைய வாழ்விலும் ஆண்டவர் இவ்வாறு தான் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் வெறும் பேச்சளவில் மட்டும் ஆண்டவரை நீங்கள் எடுத்துரைப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் பொய்யான விசுவாசமாகின்றது. யாக்கோபர் சொல்வது போல, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசமாக உங்களில் செயல்படுகின்றது. எத்தனையோ வேண்டுதல்களோடு, எத்தனையோ மன்றாட்டுகளோடு, எத்தனையோ தேவைகளோடு நம் அன்னையின் திருப்பாதம் அண்டி வந்திருக்கின்றீர்கள். நம் அன்னையும் ஒரு உகந்த எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கின்றார். வார்த்தையான இறைவனை தான் கருத்தரித்து இருந்தாலும் அந்த வார்த்தையான இறைவனை தன்னுடைய வாழ்வாக அவர் மாற்றிக்கொண்டார். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய வாழ்வாக மாற்றினார். இன்று உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமான அன்னையாக, நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் அன்னையாக இருக்கின்றார். நம்மளுடைய வாழ்வும் இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம் வாழ்வை நாம் அமைக்கும் பொழுது நாமும் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ்கின்றோம், செயலாற்றல் உள்ள மக்களாக வாழ்கின்றோம். நம்மளுடைய அந்த செயலாற்றல் உள்ள வாழ்வே விண்ணகத்தை திறக்கும் திறவுகோலாக மாறுகின்றது. எனவே நாம் விண்ணகத்தை திறந்து செல்லும் திறவுகோலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்வை, செயலாற்றல் உள்ள வாழ்வை, விசுவாசத்தை வாழ்வாக்கக்கூடிய அந்த வாழ்வை நாம் வாழ்கின்றோம் என்றால் விண்ணரசு நம்மில் மலர்ந்துவிட்டது. ஆமென்.
வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உந்தன் அன்பிற்கீடில்லை என்ன தருவது, உந்தன் அன்பிற்கீடில்லை என்ன தருவது. உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் என்ற வாழ்வையே, எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து என் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி மிக்க பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினையும் உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால்
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதோறும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திறவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரல் திரு எல் சகாய்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிலை பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உடலாய் உம்மை கண்டு திரு உணவாய் அதை உண்டு. உடலாய் உம்மை கண்டு திரு உணவாய் அதை உண்டு. வாழும் காலமெல்லாம் நான் உம்மோடு வாழ்ந்திட. வாரும் வாருமே இயேசு தெய்வமே, விரும்பி தேடுவான மொழியே, எங்கள்
பசி தீர்த்த வைகரையே, விண்ணோரின் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாயிடவே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாயிடவே. விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட, விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட, பின்னாலும் தேவா நீ மன்னாவாய் வா, மன்னாய் வாய் வா. விண்ணோரின் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே, விண்ணோரின் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. உடலாய் உம்மை கண்டு திரு உணவாய் அதை உண்டு, உடலாய் உம்மை கண்டு திரு உணவாய் அதை உண்டு. வாழும் காலமெல்லாம் உம்மோடு வாழ்ந்திட, வாழும் காலமெல்லாம் நான் உம்மோடு வாழ்ந்திட. வாரும் வாருமே இயேசு தெய்வமே, வாரும் வாருமே இயேசு தெய்வமே. விண்ணோரின் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊக்க பெற்று புதுப்படைப்பாக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவே கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுதலுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியில் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இறை இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாணவிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேரும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heals you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிரிலும் மரியன்னையின் பாதுகாப்பிலும்
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.